ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நைட் நம்ம கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நைட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க. அது என்னோட சின்ன சஜஷன். க்ளீன் பண்ணாமல் மட்டும் நம்ம படுத்தோம், அடுத்த நாள் நம்மளுக்கு டே போகும் பாருங்கள். காலையில் அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போதே செம்ம மெஸ்ஸியாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட திடீர்னு நம்ம ஆன்லைனில் வாங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு தோணிரும். ஏன்னா மழை மாதிரி நம்ம குமிச்சு போட்டு வச்சுருப்போம். ஆனால் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். அந்த 10 மினிட்ஸ் நம்ம 1 ஹவர் அப்படின்ற ஒரு டைம் மாதிரி நினச்சிப்போம். அந்த 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதுக்குன்னு ஒதுக்கி லேசித்தனம் படாமல் எந்திரிச்சு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அதுள்ள அப்படியே இன்வால்வ் ஆயிரும். கடன் நம்மளே அறியாமல் நம்ம செம்ம டீப் க்ளீனிங் கூட நான் சில டைம் போயிருக்கேன். மேலோட்டமாக க்ளீன் பண்ணலாம் தான் நினச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தா டீப் க்ளீனிங்க்கு உட்காந்துருவேன். ஆனால் மேக்ஸிமம் டீப் க்ளீனிங்லாம் போச்சுன்னா ஒரு 1/2 hour ஆகுமே தவிர, ஏன்னா நம்ம டெய்லி நம்ம க்ளீன் பண்ணுறோம் கிச்சனை. மாதத்தில் ஒரு தடவை அப்போலாம் க்ளீன் பண்ண கிடையாது. ஸோ டெய்லி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுக்கவும் எடுக்காது. நம்ம எப்படி கிச்சன் இருந்தாலும், சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம வீடுங்க, நம்ம அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ண போகிற டே எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு புது டே ஸ்டார்ட் பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷாக, சூப்பராக, காமாக, பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கணுன்னா கடகடன்னு தொடச்சி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே போகும்போது சூப்பராக மற்ற ரூம்லாம் க்ளீன் பண்ணால் அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 நாளாவது கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த கிச்சனை மட்டும் நம்ம காலையில் க்ளீன் பண்ணாலும் 1/2 hour ஒரு தடவைக்கு அதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாத்திரம். சிங்க்லேயும் சரி, நம்ம சமையல் பண்ணாலும் சரி, நம்ம பசங்களோட நீட்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கிச்சன்ற பிளேஸ் வந்து நல்லா நீட்டாக மெஸ்ஸியாக இல்லாமல் சூப்பராக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வைக்கும் போதே உங்கள் கிச்சனில் இருக்க ஒரு வைபே வேறு மாதிரி இருக்கும். உங்கள் கிச்சன் வந்து சின்னதோ பெருசோ, நீங்கள் உங்கள் கிச்சன் உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் தாங்க அங்கே கிங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கெஸ்ட்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த ரூமில் வேணாலும் உட்காரும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் எதுவும் கிச்சனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் வந்து நின்னாங்கன்னா மட்டும் என்னோட ப்ரைவசியான பிளேஸில் இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்றத மைண்டு தோணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனை விட்டு வெளில போங்க அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல. இது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டான்னு இப்படி உங்களுக்கும் தோணுச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருமே என் கிச்சனை வந்து உள்ளே வர விட மாட்டேன், வெளியே ஆளுங்களை வர விட மாட்டேன், இல்லை சமையல் பண்ண விட மாட்டேன், இல்லை எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எங்கள் மாமியார் இருந்தாலும் கிச்சன் பாத்திரம் நான் தான் தேய்ப்பேன், கிச்சனில் சமையல் நான் தான் பண்ணுவேன், அது என் கிச்சன் அப்படின்ற மாதிரி உரிமையோடு நான் சொல்லிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து நின்னாலுமே கிச்சன் விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அது ஏன்னு தெரியல. ஸோ அது கிச்சன்றது மோஸ்ட்லி கிச்சனில் நம்ம இந்த கவுண்டர் டாப்பில் வந்து தேவையில்லாமல் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த பொருள் எல்லாமே வச்சுருப்போம். நிறைய பேருக்கு இந்த மாடலர் கிச்சன் சூப்பராலாம் கபோர்ட்ஸில் வச்சுருப்பாங்க. அவங்களாம் நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இங்கே கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். மற்றபடி மற்ற இடத்துல என்னால் வைக்க முடியாதனால மோரலஸ் ரொம்பவே நான் டீக்ளியர் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமான பொருளை மட்டும்தான் நான் கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். அது வச்சுமே நான் நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஆனால் இவ்வளோ பொருள் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த கபோர்டு கூட மேலே இருக்கிறது நான் தான் போட்டேன். ஆன்லைனில் வாங்கி தான் வச்சேன். அது வச்சமே வந்து கொஞ்சம் கிச்சன் அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நம்ம ஐடியா தாங்க, நம்ம கிச்சன், நம்ம வீடு, நீங்கள் தான் அதில் ராணி. ஸோ உங்கள் கிச்சனை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 10 o'clock. 10 நிமிஷம் முன்னாடி கூட எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. சீரியஸாக அப்படி தான் தோணுச்சு. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து டைமை செட் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கூட ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஒர்க்கை பண்ணவே மாட்டோம், லேசியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 மினிட்ஸ் நம்ம அலாம் வச்சுட்டு கடகடன்னு கவுண்டர் டாப்புக்கு ஒரு 10 மினிட்ஸ், சிங்குக்கு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோ வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக முடிஞ்சிச்சு. என்ன அறியாமல் நானே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்டவ் வந்து நான் டெய்லி வந்து தண்ணி போட்டு கழுவ மாட்டேன். ஸோ 2 நாளுக்கு ஒரு தடவை, இல்லை எப்போயாவது பால் ரொம்ப கொட்டிருச்சு கீழே அப்படின்ற போது மட்டும் தண்ணி போட்டு துடைப்பேன். மற்றபடி வந்து நான் கிளாத்தை வச்சு லைட்டாக வைப் பண்ணாலே போதும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணு, தண்ணி ஸ்ப்ரே பண்ணி சோப்
தண்ணியில் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி தொட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய ஹேபிட் என்ன தெரியுமா, அது தொடச்ச மாதிரியே தெரியாது. அப்புறம் எனக்கு நான் வந்து தண்ணியை போட்டு ஃபுல்லாக ஊற்றி நல்லா கவுத்தி அப்படி தான் தொடப்பேன் ஸ்டவ்வை யாராவது இப்படி தொடப்பாங்களாடி அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கேட்பாங்க. நான் இப்படி தான் திறப்பேன் என் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எல்லாம் இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. இப்போ சிங்கில் இருக்க பாத்திரத்தை ஒன்று ஒன்றா கழுவ ஆரம்பிக்கலான்னு ரெடி ஆகிட்டேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் தேய்ச்சி வச்சுருப்பாங்க. பாத்திரம் தேய்ச்சி அது காஞ்செல்லாம் இருக்கும். அந்த காஞ்சது மேலே புது பாத்திரம் தேய்ச்சி இதை தண்ணியோடு சேர்த்து அந்த கம்பியில் வைப்பாங்க. அப்படின்ற போது உள்ளே இருக்க பாத்திரம் திரும்ப நம்மளுக்கு ஈரமாக தானே ஆகும். நம்ம கவுத்தி என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கழுவி காஞ்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே கபோர்டில் வச்சுருங்க. இன்னொன்று, பாத்திரம் கழுவிட்டிங்கன்னா அந்த கழுவுன ஈரத்தோடு போய் கபோர்டில் வைக்காதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் வந்து கபோர்ட்ஸ் இருக்கும், வுட்டில் தான் வச்சுருப்பீங்க. அந்த கபோர்ட்ஸில் வந்து நீங்கள் ஈர பாத்திரத்தை அடுக்க உடனே உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட கரையான் வந்து ஆரம்பிக்கும். அந்த முனையில் வந்து கரையான் செவுருள்ள போக ஆரம்பிச்சிச்சுன்னா வீடு ஃபுல்லாக கரையான் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஈர தண்ணியை மட்டும் நீங்கள் கிச்சனில் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. குவாலிட்டியான வுட்டு போடுங்க. என்னோடய வீட்டில் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலுமே நான் ஃபுல்லாக ட்ரை ஆனமே தான் நான் உள்ளே வைப்பேன். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன். லைட்டாக கரையான் ஆரம்பித்து வீடு ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹோல்ஸ் அடித்து கரையான் மருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டில் வந்து கரையான் இருந்தால் அந்த கரையானை அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கும் போகக்கூடாது, அந்த வீடை ஆக்சுவலி சேலே பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமானது இந்த கரையான். ஸோ உங்கள் வீட்டில் சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்லே வந்து கரையான் மருந்து போட்டு அந்த தண்ணி சேர விடாமல், இல்லைன்னா அந்த வுட்டு பொருள் இல்லை இந்த வேஸ்ட்டு கார்ட்போர்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து வெளில போட்டுருங்க. அதை வந்து சேர்த்து வைக்காதீங்க. கிச்சனில் மட்டும் இல்லை, கபோர்ட்ஸில் பெட்ரூம்ஸில் கூட சொல்கிறேன். அந்த ஷூ பாக்ஸு இல்லை ட்ரெஸ்ஸு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் போட்டு வைப்போம், அட்டை பாக்ஸு. அந்த அட்டை பாக்ஸ்லாம் நீங்கள் ஏசி ரூமில் கபோர்டு உள்ள வச்சுருப்போம், அது சேஃபாக தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அதை எடுத்திங்கன்னா அந்த ஏசி மாய்ஸ்சருக்கு வந்து அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகி அவ்வளோ கரையான் அந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸோடு மொத்தமாக கீழே போட்டாங்க. ஏன்னா இந்த சிங்கை மட்டும் நான் அச்சய பாத்திரம்னு சொல்லுவேங்க. நம்ம எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம தேய்க்க அது வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட ஃபேவரட் பிளேஸுன்னு கூட நான் ஒரு சில டைம் சொல்வேன். ஏன்னா நான் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தேய்ச்சிட்டு இருக்கும்போது மற்ற டைமில் எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்காது அந்த ப்ராப்ளம்க்கு. இந்த சிங்கை கழுவும் போது மட்டும் எனக்கு அந்த ப்ராப்ளம் யோசிச்சுட்ருப்பேன், கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். அது என்னோடய மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது நிறையா இருக்கும் பாத்திரம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு தேய்ச்சிருவேன். ஏன்னா நம்ம அப்படி அந்த பொசிஷனில் இருக்கனால தான் வந்து அந்த வெசல்ஸ் மேலே இருக்கனால நம்மளுக்கு வந்து சிங்க்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்றா நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இப்போ உட்காந்துருந்தா கூட நைட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. கிச்சனை க்ளீன் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக போய் கிச்சனை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லணும், ஓகேயா? ஸோ பாத்திரம் தேய்ச்ச கையோட இந்த சிங்கையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. அந்த பாக்ஸு, ஹேண்ட் வாஷ் பாக்ஸு, எல்லா டேப்பு அது எல்லாத்தையுமே கூட நான் க்ளீன் பண்ணி தேய்ச்சிடுவேன். இந்த ரெட் கலர் பைப் மாட்டினதுலேருந்து செம்ம ஈஸியாக இருக்குது. எப்பயுமே டம்ளர் போட்டு ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணுவேன். பட் இந்த பைப் இருக்கனால கொஞ்சம் அந்த சுற்றி நம்ம தண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, அந்த சிங்கில் வந்து அந்த ஃபில்டர் வச்சுருக்கோம் பாருங்கள், தண்ணி போகிற ஃபில்டர். அதில் வந்து அந்த ஃபில்டர் வாங்கினதுலேருந்து தண்ணி அடைப்பு வந்து இல்லாமல் இருக்குது. இல்லைனா சாப்பாடு போய் அந்த ஹோலில் மாட்டிக்கிட்டு அந்த பைப்பில் மாட்டிக்கிட்டு பயங்கரமான தலைவலியை கொடுத்துட்டு இருந்தது. இந்த ஃபில்டர் மாட்டினதுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஃபில்டர் உடனே வாங்கி மாட்டுருங்க. நான் சொல்லி எங்கள் அம்மா வீட்லேயும் மாட்டியாச்சு, மாமியார் வீட்லேயும் மாட்டியாச்சு. அடிக்கடி எங்கள் 3 பேர் வீட்லேயும் இல்லை, எல்லார் வீட்லையுமே இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பாருங்க, அந்த சாப்பாடு வந்து அந்த ஃபில்டரில் போய் தங்கிடும். அப்போ வந்து அந்த பைப் உள்ள போடுறத நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஃபில்டருமே நல்லா டெய்லி சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மற்ற வேலை
எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பசங்களுக்கு வந்து சாப்பாடு பசிக்குதுன்னு ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பசி 10 ஆயிடுச்சுல டைமு. இவங்க டின்னர் டைம் 7 மணி. இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தா பசிக்காமல் வேறு என்ன பண்ணோம்? சரின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பாடை போட்டு நைட் ஆனால் பால் சாதம் தான். அது நீங்கள் பருப்பாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் எது வச்சாலும் இறங்காது. எங்களுக்கு பால் சாதம். அதுலேயும் இந்த ஹைலைட் வந்து பால் சாதத்துக்கு வந்து வாழைப்பழம் தான் காம்பினேஷன். இந்த வாழைப்பழம் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். 2 பேரும் என்ன எங்கே வாழைப்பழம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ மேண்டேட்ரியாக அந்த வாழைப்பழம் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ நல்லா குலைவாக பிணைஞ்சி தாங்க கொடுப்பேன். பாப்பு வந்து அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இன்னமுமே அது நல்லா பிணைஞ்சு நல்லா மசிய இது பண்ணி தான் கொடுக்கணும். இல்லைன்னா சாப்பிட மாட்டாள். இல்லைன்னா வரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் சிங்க்கு கழுவுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதை நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என் பையனுக்கு வந்து டைனோசர் வந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு டைனோசர் டாய் அவன் எப்போ தூங்கி எந்தாச்சாலுமே டைனோசர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அழுவான். எந்நேரமும் டைனோசர் பிடிக்கும். என் பொண்ணுக்கு டைனோசரே பிடிக்காது. அந்தம்மா வேறு ஏதாவது டாய்ஸ் யூனிகார்ன் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டு. எல்லாமே நல்லதுக்கு தானே. எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தால் நல்லா இருக்காதே. ஒன்று இப்படி இருக்கும்போது இன்னொன்று வேறு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் லைஃப் வந்து. இன்னொன்று மெயினாக நம்ம அந்த டஸ்ட்பின் போடுற இடத்துமே வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் எப்போ முடியுதோ அப்போ அப்டேட் கொடுக்குறேன். அந்த இடத்த வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பயுமே குப்பையை விட குப்பை போடுற இடம் இருக்குது பாருங்க, குப்பை வைக்கிற இடம், அந்த இடம் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கணும். அடுத்து எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே தண்ணி வந்து மண்பானையில் தான் வச்சு குடிப்போம். எப்பயுமே நீங்களும் வந்து பானையில் வச்சு குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தண்ணி அந்த பானை எப்பயுமே வந்து மேலே வரைக்கும் இருக்கணும் தண்ணி. அது வந்து காலியாக வச்சுட்டு படுக்கக்கூடாது. ஸோ எங்கள் அம்மா சொன்னது தான் இதுவும். தண்ணி வந்து ஃபுல்லாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் படுங்க. அது ஒரு குட் வைப்ஸ்க்காக தான். இது வந்து என் பாப்பு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ரப்பர் பேண்ட் 2 போனிடெயில் போட்டு தான் போகணும். ரப்பர் பேண்ட் தேடுன்னு ஏதோ புதையல தேடுற மாதிரி தேடுறோம். ஒரு ரப்பர் பேண்ட் கூட இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ரப்பர் பேண்ட் தான் ஆர்டர் பண்ணேன். அது அன்றைக்கே 1 டே டெலிவரி தான். அன்றைக்கே வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். முடி இப்போ ரீசெண்டாக ரொம்ப எனக்கு கொட்டிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு எதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரோஸ்மெரி இந்த ட்ரைட் லீவ்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சீரம் தயாரிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன் நான். ஸோ அதை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி சோக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணேன். உங்களுக்கு இந்த எப்படி பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ சோக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு எனக்கு ஒர்க் அவுட்